ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இல்லாமல் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2025 நீங்கள் எல்லாருமே வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட்கான பலன் கிடைக்கும். ஓகே, இதில் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு 1 வீக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க எக்ஸாமுக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அடுத்த நாள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த 1 வீக், அதாவது இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும், சரிங்களா? எப்படி கடக்கிறதுனே தெரியாமல் அப்படி ஒரு சூழலில் வந்து ஆஸ்பிரண்ட் வந்து போயிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் படித்தது எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நல்லா தான் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த 1 வீக் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திருக்கீங்களோ அதுதான் ஜூலை 12 எக்ஸாம் அன்றைக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அதை வந்து படிக்க முடியாமல் ஆல்ரெடி படித்ததெல்லாம் மறந்து போகி தென் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது எடுத்து படித்து அதை பார்த்து எனக்கு இது இன்னும் தெரியலையே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த 1 வீக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லா சப்ஜெக்டையும் ஒரு டைம் கண்ணில் பார்த்துருங்க பொறுமையாக. அது தெரியுதோ தெரியலையோ, மறந்து போயிருக்கோ இல்லை ஞாபகம் இருக்கோ, எப்படி இருந்தாலும் சரி ஒரு டைம் பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு 2 டைம் அதை வந்து சொல்லி பாருங்கள். 3rd டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் படித்த எல்லாமே, தமிழாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை மேத்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் எல்லாமே ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே ஒரு டைம் கண்ணில் பார்த்துருங்க. தென் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது டாபிக் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேண்டாம். மைல்டாக வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் ஃபார்முலாஸை அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது இந்த 1 வீக்கில் வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த 1 வீக் அப்படிங்கிறது நம்மளால் முடியுமா, முடியாமல் போயிடுமா, நம்ம அட்டன் பண்ணுறோம், நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இதுதான், இந்த குரூப் 4 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் போட்ட எஃபோர்ட்கான பலன் கிடைக்கும், சரியா? சப்போஸ் அப்படி ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம அட்டன் பண்ண போகிறோம், நமக்கு இந்த குரூப் 4 கிடைச்சா ஓகே, அப்படி இல்லையா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 வருது. அந்த குரூப் 2ல் இப்போது நீங்கள் படிச்சிருக்க சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அதே தான் வரப்போகுது குரூப் 2க்கு. அப்படின்றப்போ நீங்கள் படித்தது கண்டிப்பாக அதுக்கு வந்து கை கொடுக்கும், சரிங்களா? குரூப் 4 நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கிடைச்சா ஓகே. அப்படி இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 70 டேஸில் வந்து குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அது நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போகலாம், நம்ம அதில் போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா தான் இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக படிக்க முடியும், சரிங்களா? இல்லை நான் இதுலேயே வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியிலையும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? ஓகே, இந்த லாஸ்ட் 1 வீக் வந்து ரொம்ப போட்டு உங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரிலாக்ஸ்டாக படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும், சரியா? ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 வீக் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. உண்மையாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 1 வீக்கில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து ரைட் பண்ணுங்கள். இந்த 1 வீக் நான் இதை மட்டும்தான் படிக்க போகிறேன், இதை மட்டும்தான் ரிவிஷன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண டெஸ்ட் கொஷின்லாம் நான் வந்து ஒரு டைம் நான் கண்ணில் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இன்றையிலேருந்து ஃப்ரைடேலேருந்து அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் நான் என்ன படிக்கணும் அப்படின்றத ஒரு பேப்பரில் நீட்டாக ரைட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டிக் பண்ணிகிட்டே வாங்க, சரியா? தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களை. அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து 3 hours போயிட்டு எக்ஸாம் வந்து உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அங்கே யோசிக்கிறதுக்கான மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்குள்ளேயே என்னென்ன படிக்கணுமோ எது ரிவிஷன் பண்ணணுமோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒரு ½ டே ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு ஜாலியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லபடியாக அமையும், சரியா? ஸோ ஆல் த வெரி 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 பெஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.